உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடன் டாக்டர் ஜெயஸ்ரீ இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர். தற்போது பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்பாக நீங்க உங்களுடைய இதை பதிவு பண்ணலாம். ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி. இந்த வயதுலயும் அவர் அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே அது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இது மாதிரி நம்ம கேத் லேப்ல என்ன பண்ணுவோம் ஆக்சுவலா அப்படின்னா, ஒரு மருந்து அந்த கையில உள்ள நரம்பு, அப்படி இல்லைன்னா காலில் உள்ள அந்த ஃபெமோரல் ஆர்டரின்னு சொல்றது, இல்லைன்னா கையில இருக்கிற ரேடியல் ஆர்டரி, அது வழியா அந்த மருந்து டையை உள்ள செலுத்துவாங்க. அந்த ஆர்டரிக்குள்ள தமனிக்குள்ள செலுத்துவாங்க. செலுத்திட்டு அதுக்கப்புறம் அது இருதயத்தை போய் ரீச் ஆகும்போது அந்த இருதயத்துல உள்ள கொரோனரி ஆர்டரிஸ்ன்னு சொல்றது, அதெல்லாம் இருதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டரிஸ். அதுல இந்த ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்றது தெளிவா தெரியும் நமக்கு அது ஸ்கிரீன்ல. அப்ப எந்த இடத்துலயாவது ஒரு அடைப்பு இருக்கா, இல்ல எந்த இடத்துலயாவது குறுகல் இருக்கா, அது வழியா அந்த ரத்த ஓட்டம் ஸ்லோவா போகுதா, அப்ப எந்த பகுதி ஹார்ட்டினுடைய 4 அறைகள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அப்ப அந்த 4 அறைகள்ல எந்த அறைக்காவது போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறைவா இருக்கா, இல்ல போகாம இருக்கா. இப்ப ஆல்ரெடி ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா ஒரு பகுதி ஹார்ட்டினுடைய ஒரு பகுதி இறந்தே போயிருக்கலாம். அததான் நம்ம எங்களுடைய இதுல மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லுவோம். நம்ம அது பொதுவா நம்ம சொல்றது ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றது. ஹார்ட்டினுடைய அந்த தசையினுடைய ஒரு பகுதி ரத்த ஓட்டம் இல்லாம அப்படியே இறந்து போகும். ஸோ அப்ப இந்த கேத் லேப் பண்றதோட ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உடனே அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லக்கூடிய அந்த வலி விதின் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம மருத்துவமனைக்கு போறோம். அந்த கேத் லேப் வழியா அந்த மருந்தை செலுத்தி எந்தெந்த அந்த கொரோனரி இடத்துல அடைப்பு இருக்குன்னு பார்த்துட்டு, எந்த இடத்துல அடைப்பு இருக்குன்னா இம்மிடியட்டா அந்த அடைப்பை ஸ்டண்டிங்னு சொல்றது, ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அது உள்ள போட்டது அது குடம் மாதிரி அழகா விரியும். அது அந்த குறுகலை விரிவடைச்சு வச்சிரும். அப்ப விரிவடைஞ்சு ரத்த ஓட்டம் நல்லா போறப்ப திரும்ப அந்த இதய தசை ரத்த ஓட்டம் இல்லாம இறந்து போகக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய இதய தசைய திரும்ப உயிர் கொடுத்துரும். ஸோ இது ஒரு மெடிக்கல் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது இருக்கிறதுனால அந்த கோல்டன் ஹவர்ல வர்றப்ப இதய தசை இறந்து போகாம நம்ம இந்த ஹார்ட் அட்டாக்கே நம்ம ரிவர்ஸ் பண்றோம். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு. ஸோ அவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு கரெக்டான டயத்துல போயிருப்பாரு கட்டாயமா. ஸோ இதுல இருந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆவாருன்றதை நாங்க நம்புறோம். நன்றி டாக்டர், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.